ஹலோங்க. சரிக்கு நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போறோம். பார்ட் 13 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, தேங்கும் வாயனுமே அந்த ஆஃபீஸில் வந்து லாக் ஆகியிருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஆஃபீஸில் ஆட்டோமேட்டிக்காகவே 12:30க்கெலாம் டோர் க்ளோஸ் ஆயிரும், லைட்ஸ்லாம் ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால அது வாயனுக்கு வந்து அது 1 மணி அப்படின்ற ஞாபகத்திலே ஆஃபீஸில் இருந்திருப்பா. தேங்க் அது தெரிஞ்சிருக்காது. ஸோ 2 பேரும் செம்மையா லாக் ஆகியிருந்திருப்பாங்க. இதில் வேறு அந்த லைட்ஸ்லாம் ஆஃப் ஆனோடனே வாயன் நேரா தேங்கிட்ட போய், "எனக்கு இந்த மாதிரி பயமாக இருக்குது" அப்புடின்னு சொன்னதும், "பயமா இருந்ததுக்கு நான் என்ன பண்ணுறது?" அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். "எனக்கு இருக்குன்னா பயம் உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட அந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ வித் த பார்ட் 13. அது எப்புட்ரி இன்னுமே அந்த நைட்டை நீ இன்னும் ஞாபகம் வச்சுக்கிற? எப்படி ஞாபகம் வச்சுட்ருக்க? எனக்கு மட்டுமா ஞாபகம் இருக்குது? உனக்கு கூட தான் ஞாபகம் இருக்குது. இந்த வாய் இருக்குது பாரேன். ஒயன் அன்றைக்கி கரெக்டாக பண்ணப்போ நம்ம பண்ணோம்ல, அதே மாதிரி பண்ணலாமா? என்ன இப்போ நீ என்ன சொன்ன? ஏய் இப்போ எது கோப்படுற? நீதான் ஞாபகப்படுத்தி விட்ட. வெந்த புண்ணில் வேலை பார்த்தது நீ தானடி. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிகிட்டு இருக்க? இப்படிலாம் பேசக்கூடாது. அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? இங்கே பாரு, நான் என்னனாலும் பண்ணுவேன். அப்படியே சரி பண்ணு, நான் இந்த ரூம் விட்டு வச்சு போகிறேன். இல்லை ஒன்றும் பண்ணல. இங்கே எரித்தேன் போகாத தேவம். சரி, என்ன ஒரு கிஸ் பண்ணு. என்ன பண்ணணும்? கிஸ் பண்ணுடி. கிஸ் தானே கேட்டேன். ஏதோ வரதை கேட்ட மாதிரி இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக கேட்டுட்ருக்க. அன்றைக்கி பண்ண மாதிரி பண்ணலாமான்னு கேட்டால் ஆஹான்னேன். சரி அப்போ இப்போ கிஸ் பண்ணலாமான்னு கேட்டால் இதுக்கும் ஆஹான்னா ரெடி பண்ண முடியும். உனக்கு தான் ஃபியான்ஸ் இருக்கால, அவட்ட போய் கேளு. எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. அப்போ உன்ட்ட பிடிச்ச பொண்ணை போய் கேளு. அதான் உன்ட்ட கேட்டுட்ருக்கனே. அப்போ நான் தான் உனக்கு பிடிச்ச பொண்ணா? அப்படி சொல்ல முடியாது. என்னமோ அவ்வளோதான். என்னமோவா? என்னமோனா என்னடா? என்னடி வாடா போடாலாம் கூப்பிட்ற? நீ மட்டும் வாடி போடின்னு கூப்பிட்ற? நான் உன் பாஸ்டி. அதுக்குன்னு நீ வாடி போடின்னு கூப்பிடுவியா? இப்போ தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் முடிஞ்சு போச்சுல, நானும் உன்னை வாடா போடான்னு கூப்பிடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சரி, எதுக்கு இத்தனை நாள் என் குழந்தைய என்கிட்ட பிரித்து வச்சா? பழைய கதையை திருப்பி எடுக்க வாயின் பார்க்குறா. இவன் விடமாட்டான் போலியே அப்படின்னு அவனையும் முறைச்சி பார்த்துட்ருக்கா. அவனும் நேட்டி பார்க்குற அப்படியே கண்ணு ரெண்டி தோண்டி எடுத்து சாப்பிட்றோம் பார்த்துக்கோ. ஏன் சாப்பிடுவேன்? கீழே போட மாட்டியா? இல்லை, உன் கண்ணில் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றான் அவன். அப்படின்னு தேங்கிட்ட ஃபோன் எடுத்து காமிக்க ஆரம்பிக்கிறா. அதாவது இந்த லூனா வந்து சின்ன குழந்தையா எடுத்த ஃபோட்டோஸ், அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஒரு பர்த்டேக்குமே வாயின் வந்து எடுத்து வச்சுருப்பா. இந்த மாதிரி என்னைக்காவது தேங்க வருவான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருந்தாளா, இல்லை எதுக்கு எடுத்து வச்சுருவான்னு அவளுக்கே தெரியல. பட் என்னைக்காவது ஒரு நாள் அவன்கிட்ட காட்டணும் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தாலாமா. அதை நினச்சி பார்த்துட்டு தேங்க கூப்பிட்டு, நீ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறியா? என்ன ஃபோட்டோஸ்? உன் ஃபோட்டோஸா? அந்த நினப்பிலே இரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் பாப்பாவோடது, லூனாவோடதா? ஆமாம், எங்கே கொண்டா அப்படின்னு அவன் உட்காந்து நல்லா க்யூட்டாக இருக்கேன், பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா, சின்னமாக தாண்டி இருக்கா அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துட்ருக்க. வாயின் சொல்கிறா, அவள் சின்ன வயசில் மட்டும் இல்லை, இப்போயும் ஒன்று மாதிரி தான் இருக்கா பார்க்குறதுக்கு. ஒத்துக்கிறியா நீ? பின்ன நான் ஏன் ஒத்துக்காமல் இருக்க போகிறேன்? அவளை நான் உனக்கு தான் பெற்றேன், அதையே ஒத்துக்கும்போது இதை ஒத்துக்க மாட்டேனா? இப்போ நான் வேற பெத்தியா என்ன அப்படின்னு சொல்லும்போது வாயின் வாயிலே ஒரு அடி அடிச்சுட்டு கொன்றுவான் தேவம். அவன் நம்ம பொண்ணு, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதாவது கேட்டனா டிஎன்ஏ டெஸ்ட் வேணால் எடுத்து பார்த்துக்கோ, எம்எல் நம்பிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறா. தேங்க அப்படியே சிரிச்சுட்டே, அவளை பார்த்தாலே தெரியுது அவள் என் பொண்ணு தான் அப்படின்னு. ஏன்னா பார்க்குறதுக்கு அப்படியே என்னமா இருக்கா, சின்ன வயசெல்லாம் உரிச்சு வச்ச மாதிரி இருக்கா. ஏன் சின்ன வயசு ஃபோட்டோவும் அவள் சின்ன வயசு ஃபோட்டோவும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு டிஃப்ரென்ஸை கூட கண்டுபிடிக்க முடியாது. என்ன மாதிரியே இருக்கா என் பொண்ணு. இதை விட எனக்கு என்னடி டிஎன்ஏ டெஸ்ட் வேணும்? நல்லா சமாளிக்கிற தயம். எனக்கு இப்போ தான் புரியுது நான் எதுக்கு மேரேஜ் ஆன புதுசில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னு. அதுக்கடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி சலிச்சிட்டு சொல்ல, என்ன கஷ்டப்பட்ட நீ? அப்படி என்ன கஷ்டப்பட்ட அப்படின்னு தான் கேட்குறான். அதுக்கு வாயின் ஒன்றுமே சொல்ல. அவனை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. கண்லேருந்து கண்ணீராக வருது. அப்படியே அவனை பார்த்து, உனக்கு தெரியாதுல்ல நீ என்ன கஷ்டப்படுத்தினேன்னு. என்னை அடித்து மிதித்து சூடு வச்சு என்னென்னமோ பண்ணியே. ஆனால் அந்த கல்யாணம் அந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த் நீ என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், நம்ம புருஷன் ரொம்ப நல்லவனாக இருக்கானே அப்படின்னு. எங்கள் அப்பா என்னை காலேஜ் படிக்கும்போதே நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். நான் கூட இவன் நம்மளை ஒழுங்காக பார்த்துப்பானோ பார்த்துக்க மாட்டானோ அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அடுத்த நாட்கள் போக போக எவ்வளோ நல்ல புருஷன் அப்படின்னு நான் உன்னை அந்தளவுக்கு காதலிக்க ஆரம்பித்தேன். அது உனக்கே நல்லா தெரியும் நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணேன் அப்படிங்கிறது.
ஆனால் நீ என்ன பண்ண? அடுத்து 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு. எவ்வளோ கொடுமைப்படுத்தினேன். உன் கூட இந்த நாட்கள் எனக்கு அப்படியே நரகம் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் நீ இருக்க பாரு, நான் உன்னை அந்த விஷயத்தில் என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா நான் உன்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால் நம்ம பொண்ணும் உன்ன மாதிரி ஒரு அப்பா இருக்கான் அப்படின்னு நினச்சி தானே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பிரித்து வச்சேன். உங்ககிட்டேருந்து வந்துட்டேன் அப்படின்றா. அதையும் சொல்லிட்டு நான் அதுக்காண்டி நிறையா தப்பான விஷயமும் பண்ணேன். உங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்குறதுக்காண்டி நீ அடித்தப்பெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் எவிடன்ஸாக கொடுத்தேன். அது உனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருந்ததுலாம் எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்தது உங்ககிட்டேருந்து நான் வந்தது. அதை சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஒரு மன நிம்மதி, ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணேன். நீ இப்பவும் அப்படி தான் இருக்கியா என்ன அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. எதுவுமே பேசல, அப்படியே திரும்பி உட்காந்துக்கிட்டான். எனக்கும் புரியுது நம்ம சொன்னது இவனை ஹர்ட் ஆகிருக்குமா, ஆனால் அதுதானே உண்மை தானே நம்ம சொல்லியிருக்கோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு வானும் எது பேசாமல் அவ்வளோ திரும்பி உட்காந்துக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க அப்படியே திரும்பி, நீ என்ன தூங்கலையா? எனக்கு பயமாக இருக்குது தூங்குறதுக்கு. ஏன் பயமாக இருக்குது? நான் எதாவது பண்ணிடுவேனா? எனக்கு அந்த பயம்லாம் இல்லை, அதெல்லாம் எப்போவுமே போயிடுச்சு. நீ என்னை மொதல் வாட்டியா நீ தொடுற, அதை நினச்சி பயப்படுறதுக்கு? அப்போ பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன் அப்படின்றா. உடனே இவன் அப்படியே அவளை ஃபோர்ஸாக கிட்ட இழுக்க வாயின் ஒரு செகண்ட் ஒரு மாதிரி பதறிட்டா. அவன் சிரிச்சிட்டே, ஏதோ பயப்பட மாட்டேன்னு சொன்னேன், இப்போ ஏதோ மூஞ்சில் அப்பாட்டமாக பயம் தெரியுது. ஆமாம், நீ சடனாக பிடிச்சிழுத்தா பயப்பட தான் செய்வேன். உனக்கு தெரியும்ல நான் இதுக்கெல்லாம் பயப்படுவேன்னு. நீ ஏன் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணுற? ஏன்னா உனக்கு தெரிஞ்சதால் புரிஞ்சதால தாண்டி இப்படி பண்ணுறேன். உன்னை பற்றி தெரியாமல் இருக்கும்போது நான் ஏன் இப்படிலாம் பண்ண போகிறேன்? உன்னை கண்டுக்கவே மாட்டேன். புரியுதா உனக்கு? நீ தூங்கு, நான் இருக்கேன் அப்படின்னு அவளை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான். வாயினும் நல்லா தூங்குற மேலே படுத்துட்டு தேங்காய் அப்படியே தூங்கிட்டான். மறுநாள் காலையில் ஆகுது. வாயின் கண்ணை முழிச்சு பார்க்குறா. தேங்காய் நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்னமோ இப்போ நல்லா இருக்குது இப்படி தூங்குறது. எந்திக்கவே மனசு வரல. இருந்தாலும் இவன் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்தா இவங்களாம் ஒரு ஆள் அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு, இப்போ நம்ம என்ன எழுப்பமா இல்லை வேண்டாமா? இல்லை எழுப்புனா பின்னாடியே வந்துடுவான், எழுப்பாட்டி ஏண்டி எழுப்புறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃபீஸ் வரும்போது கத்துவான். ஆனாலும் இப்போ எழுப்புனா தப்பாயிரும் அப்படின்னு அவனை எழுப்பாமல் எதுவுமே சொல்லாமல் பாட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி கரெக்டாக வெளியே வரா. அப்போ தேங்க் பின்னாடியே ஓடி வந்து, ஏ வாயன் நில்லுடி. என்ன? எங்கே போகிற? வீட்டுக்கு போகிறேன். போறியா? கண்டிப்பாக நீ போகணுமா? ஆமாம், நான் போகணும், போய் தான் ஆகணும். ஏன்னா இப்போ போகிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக கங்கு தேங்கோட ஃபியான்சி ஓடியே வந்துட்டா. தேங்க நீ நைட்டு ஃபுல்லாக காணாமல், ஆண்டி சொன்னாங்க நீ எங்கே போன, ஆஃபீஸில் இருக்கியா அப்படின்னு அப்படியே அவள் பாட்டுக்கு தேங்க கட்டி பிடிச்சி அவள் பாட்டுக்கு பேச வாணிக்கு இதை பார்த்ததும், நான் இங்கேருந்து போய் தான் ஆகணும், நிச்சயமாக போய் தான் ஆகணும் அப்படின்னு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா. தேங்க் பார்க்குறான், அவளை ட்ராப்பாவது பண்ணியிருப்பேன், இந்த சனியை வந்து அதையும் இங்கே எடுத்து விட்டுச்சு பாரு அப்படின்னா. அவள் கங்கை பார்த்து முறைச்சிட்டே, எதுக்கு நீ காலங்காத்தில் இங்கே வந்திருக்க? என்ன நீ உன்னை காணும்னு சொல்லிட்டு நான் துடிச்சு போய் ஓடி வந்தா நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? வா நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்மளுக்காண்டி லூனா இப்போ காத்துட்ருக்கா. ஸோ அந்த அரைப்பைத்தியத்தை மாட்டிக்கிட்டு சரி வா அப்படின்னு அவளை குறித்து தான் போயிட்டுருக்கான். ஆக்சுவலாக அவங்க பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டுருக்கா. அப்படியே தேங்கோட காரை பார்க்க 2 பேரும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகிற மாதிரி வாயினுக்கு இருக்குது. அவன் வந்து வெறுப்பாக தான் சிரிச்சிருப்பான். ஆனால் வாயினுக்கு ஏதோ 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த சிரிப்புலையும் தேங்க அப்படியே ஓரக்கனால வாயினை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் போகிறான். அவங்க நிற்கிறா அப்படிங்கிறது வாயினும் பார்க்குறா. இவன் எப்போ எதுக்கு நம்மளை பார்க்குறான்? நம்மளை பார்த்து என்ன பண்ண போகிறான்? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அப்படி எதுக்கு நம்மளை பார்க்குறான்? நம்மளை பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை, அப்புறம் எதுக்கு பார்க்குறான் அப்படின்ற மாதிரி அவளுக்கா பல குழப்பம். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தேங்கும் கிராஸ் பண்ணி போயிட்டான். வாயனும் நேராக வீட்டுக்கு வரா. ஸோ வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு லூனா இல்லாதது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சோடனே லூனாவை கிளப்பிட்டு அவளும் ஆஃபீஸ்க்கு அவசரமாக கிளம்பி போவா. இப்போ அவளுக்கு ஏதோ வீட்லேயே ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அவளும் ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்கே தேங் வீட்டுக்கு வந்ததும் லூனாவை பார்த்து, நீ நைட்டு நல்லா தானம்மா இருந்த? நல்லா தான் இருந்தேன், என்னை பாட்டி பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, நான் இப்போ பாட்டி கூட ஸ்கூலுக்கு போகிறேன், பாய் அப்படின்ட்டு தேங்கு பாய் சொல்லிவிட்டு அவள் ஸ்கூலுக்கு அப்படியே கிளம்பி வரா. இன்றைக்கி என்னன்னு தெரியல, வாயன் வரலை. லூனா ஒரு மாதிரி வாயன் எங்கே அம்மா எங்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அத்தையும் பார்க்குறாங்க, என்ன இன்றைக்கி வாயனை காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது லூனா கேட்குறா, பாட்டி பாட்டி
என்ன தங்கம்? அம்மா எங்க? வரலையா இன்னைக்கு? இன்னைக்கு அம்மா வருவாங்க நீங்க தானே சொன்னீங்க. ஆனா ஏன் அம்மா வரல? என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? நான் அம்மாவ பார்க்கணும். இல்லைம்மா அவனுக்கு இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல. நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போ. நாளைக்கு அம்மா வருவா. ஏன் பாட்டி இப்படி சொல்கிறீங்க? ஈவினிங்காவது அம்மாவை கூட்டிகிட்டு வாங்களேன். நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு அம்மா வேணும் பாட்டி. எனக்கு புரியுது நீங்களும் அப்பாவை கஷ்டப்படுங்கிறதுக்காண்டி தானே நான் உங்கள் கூட இருக்கேன். அப்போ உனக்கு எங்கள் கூட இருக்க விருப்பம் இல்லையா? அப்படி இல்லை, எங்களுக்கு நீங்களும் வேணும் அம்மாவும் வேணும். ஆனால் எனக்கு அம்மானா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறா. அது அவங்களுக்கும் புரியாமல் இல்லை, எல்லாம் புரியுது. பட் தேங்காண்டி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறாங்க. ஸோ லூனாக்கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ வந்து குட் கேர்ள் தானே, நீ எது சொன்னாலும் கேட்டுப்பில. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நீ என் பையன் தேங் மாதிரி கிடையாது, வாயன் மாதிரி அப்படின்னு. அதை நினச்சி இப்போயும் நான் சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா, என் பையன் மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நீ லைஃப்பில் ரொம்பவே இழக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா என் பையன் அப்படியே அவன் அப்பா மாதிரி. ஸோ அதனால் ஆனால் நீ அப்படியே பார்க்குறதுக்கு மட்டும்தான் தேங்க மாதிரி இருக்கு. பட் உன்னோட பேச்சு நடவடிக்கை அப்படியே வாயின மாதிரி இருக்குது. ரொம்ப மெச்சூராக பிஹேவ் பண்ணுறோம்னா நீ இப்படியே பிஹேவ் பண்ணு, ஓகேவா? இதுதான் உனக்கு நல்லது. நீ என்றைக்கும் மாறிடாத. உங்கள் அப்பனை பார்த்து அப்பா மாதிரி இருக்கலான்னு ட்ரை கூட பண்ணிடாத. அது ரொம்ப மோசமாக தான் போய் முடியும். நான் உனக்கு சொல்கிறேன்ல, அம்மாவை உங்ககிட்ட நான் திருப்பி கொடுப்பேன், புரியுதா? நீ போ, ஸ்கூலுக்கு போ. நீ இந்த கிராண்ட்மா சொன்னால் கேட்பா தானே அப்படின்னு அப்படியே பக்குவமாக எடுத்து சொல்கிறாங்க. அது லூனாக்கும் நல்லா புரியுது. அவள் சின்ன குழந்தான், பட் அவள் நல்லாவே மெச்சூராக யோசிப்பா. ஸோ அதனால் அவளும் புரிஞ்சுட்டு அவள் பாட்டுக்கு ஸ்கூலுக்குள்ளே போக அப்படியே அத்தை யோசிக்கிறாங்க, எதுக்கு இன்றைக்கி வாயன் வரல அப்படின்னு. நேராக வானோட வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறாங்க. வாயன் அப்போ தான் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு வெளில வந்துட்டுருப்பா. அத்தையை பார்த்ததும், அத்தை நீங்கள் என்ன இங்கே? நீ எதுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல? லூனா எவ்வளோ ஃபீல் பண்ணா தெரியுமா, அம்மா வரல அம்மா எங்கன்னு. ஏன் வாயன் இப்படி பண்ணுற? வர வேண்டியது தானே? இல்லை அத்தை, நானும் வரணும்னு ட்ரை பண்ணேன். பட் என்னை என்னமோ தடுக்குது. ஓன் பொண்ணை பார்க்குறதுக்கு என்ன தடுக்குது? வேற என்ன, உங்கள் பையனா? என் பையனா? நீ எத்தனை நாளைக்கு என் பையனே ரீசனாக சொல்லிகிட்டு இருக்க போகிற? அப்படி என்ன தடுக்குது? தெரியல, எனக்கு என்னமோ தேங்க என்கிட்டேருந்து லூனாவை பிடிச்சி எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவாரோன்னு தோணுது. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. லூனாவை பார்த்தனா எங்கே அழுதுருவணும், எங்கே ஓப்பன் அப் ஆகிருப்பணும், குழந்தைய தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற வேறு ஏதாவது மைண்ட் செட் வந்துடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் அவளை பார்க்க வரல. ஆனாலும் என்னால் முடியலை என் குழந்தைய பார்க்காம. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு வாயில் அப்படியே ஒரு மாதிரி போஸ்டோட்டே அழும்போது அவங்க தான் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக தான் முடியும் அப்படின்னு வாயனை சமாதானப்படுத்தி அவங்களே ஆஃபீஸ்லேயே வாயனை ட்ராப் பண்ணுறாங்க. வாயனுமே தேங்க்ஸ் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே திரும்பினா அப்படியே பின்னாடி தான் முறைச்சிட்டே பார்க்குறான். ஓ, என் அம்மா கூடலாம் நல்லா பேசுவேன், என் கூட பேச மாட்டேன், என் குழந்தைய பற்றி ஆனால் என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீ இருக்க பாரேன், வாடி வா அப்படின்னு அவன் பார்த்துட்ருக்க. வாயன் அப்படியே வரா. ஒரு நிமிஷம் வாயன், கொஞ்சம் நிற்கிறீங்களா? சொல்லுங்கள் சார். இது என்ன ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ஆஃபீஸ்க்கு இப்படி தான் டிஸ் பண்ணுவீங்களா? அது என்ன ஹேர் ஸ்டைலு, குருவி குடும்பம் தலை, உங்களுக்கு ஒழுங்காக தலை சீவ தெரியாதா என்ன? சாரி சார், நாளையிலேருந்து நான் ஒழுங்காக வரேன், இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டா. தேங்க் பார்க்குறான். இன்னும் நீ எவ்வளோ வாட்டி தப்பிக்கிற நானும் பார்க்குறேன். நீ எத்தனை காண்டாவா எனக்கு நல்லாவே தெரியும், இருடி வரேன் அப்படின்னு அப்படியே பின்னாடியே வரான். அங்கே ஆக்சுவலாக கங்கு இருப்பா. கங்கு வேலை பார்த்ததும் வந்துட்டாளா ஷி அப்படின்ன மாதிரி தான் பார்த்துட்ருக்க. அப்படியே தேங்க் நேராக வரான். வந்து கங்கு கிட்ட, கங் நீ என்னமோ சொன்னியே ஈவினிங் லூனாவை நீ பிக்கப் பண்ணிக்கிறேன்னு, பண்ணிக்கிறியா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஐயோ தேங், என்ன வார்த்தை சொன்னீங்க? நான் பண்ணிக்கிறேன். நம்ம குழந்தைய நான் பிக்கப் பண்ணாமல் யார் பண்ணிக்க போகிறா? அப்படியே அவளை கூட்டிகிட்டு பார்க்க எங்கேயாவது போயிட்டு வருவா. தாராளமாக போயிட்டு வருவா, தாராளமாக போயிட்டு வா. அவள் குழந்த மாதிரி அப்படின்ட்டான். இந்த வார்த்தையை கேட்டதும் இவ்வளோ நேரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தா இப்போ அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. ரொம்ப கோவம் வருது. அந்த கோவத்தில் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு தெரியாமல் பேக்கை தூக்கி டொம்முன்னு டேபிளில் போடுறா. எல்லோரும் இவ்வளோ தான் பார்க்குறாங்க. தேங்க் பார்க்குறான். ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கும்போது நேராக தேங்கிட்ட வந்து, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவள் நம்மளோட பொண்ணு அப்படின்னு. உன் காதில் அது ஏறாதா? இல்லைன்னா இன்னும் நீ என்ன நடிச்சிட்ருக்கேன்னு எனக்கு தெரில. ஆனால் நீ சொன்ன பார்த்தியா, அவள் உன் பொண்ணு மாதிரி அப்படின்னு இவளை பார்த்து. அவ்வளோதான் சொல்லிட்டேன், அவள் என் பொண்ணு. புரியுதா உனக்கு? உனக்கும் எனக்கும் பிறந்தவ, புரியுதா?
அப்படி நீ சொல்லக்கூடாது. சொன்னது தப்பு. இதுக்கடுத்து சொல்லாத. அவள் எனக்கும் உனக்குமான பொண்ணு. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது? எனக்கு புரியுதுடி. நீ தாண்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ எப்படி சொல்லலாம்? அதுவும் இவளை பார்த்து, இந்த கங்கை பார்த்து நீ எப்படி சொல்லலாம் உன் பொண்ணு மாதிரின்னு? அவள் நம்ம பொண்ணு, ஏன் பொண்ணு. உனக்கு மட்டும்தான் பொண்ணா? அவள் எனக்கு தானே பொண்ணு. ஸோ அதான் சொன்னேன். ஏன் இதுக்கடுத்து எனக்கு அவள் தானே ஒய்ஃப் ஆக போகிறா. ஸோ அதனால் ஒரு ஸ்டெப் மாமா அவள் இருக்கணும்ல. அதான் சொன்னேன். பயாலஜிக்கல் மாமாவானா நீ இருந்துக்கலாம். ஆனால் ஸ்டெப் மாம் அவள் தானே அப்படின்றான். ஸ்டெப் மாம்ங்கிற வார்த்தையை அவளால் ஏற்றுக்க முடியல. அப்படியே வான்னு முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வரட்டா. பை.